அலிஸ்லாம். சர்வதேச துறை வணிகர் என்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஆய்வு செய்தார்கள். அந்த ஆய்வு சரியாக இருந்தால் 2 கோடி, தவறாக இருந்தால் 1 கோடி கொடுத்தார். இது வந்துட்டு சர்வதேச துறை வணிகர் என்றால் அக்கீதால் சம்பந்தப்பட்ட விளையாடலாம், அல்ல மஸ்தராட மஸ்தராட இருந்தால் அது வணிகர்னு சொல்ல முடியாது. அக்கீதால் சம்பந்தமாக இருந்தால் தான் வணிகர்னு சொல்ல முடியும். எனவே நீங்கள் எந்த ஆதாரத்தை அடிப்படை, எந்த கருத்து அடிப்படை இந்த வணிகர் அதாவது இந்த நிகழ்ச்சிக்கு தலைப்பு போடுற நேரத்தில் சர்வதேச பிறை ஒரு வழிகேடு என்று தலைப்பு போட்டிருக்கிறீங்க. இப்படி தலைப்பு போடுறது நியாயமானதா? அக்கீதா சார்ந்த விஷயமாக இருந்தால் நீங்கள் ஒரு கொள்கையை குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமான அக்கீதாவை கொண்டிருக்கக்கூடியவர்களை வழிகேடு என்று சொல்லி நீங்கள் என்ன செய்யலாம், போடலாம். ஆனால் இது ஒரு மசாயில் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆய்வு செய்பவர்களில் சரியாக ஆய்வு செய்பவர்கள், தவறாக ஆய்வு செய்பவர்கள் என்று 2 சாரார் இருக்கிறாங்க. சரியாக ஆய்வு செஞ்சால் 2 கூலி கிடைக்க போகுது, தவறாக ஆய்வு செஞ்சால் 1 கூலி தான் கிடைக்க போகுது. அப்போ 1 கூலி கிடைக்க தானே போகுது. வழிகேடு என்று சொல்லி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இது ஒரு அக்கீதா சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை மாதிரி அதை மாற்றி இருக்கிறீங்க. இது சரிதானான்னு கேட்குறாங்க. சகோதரர் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தில் முதலாவதாக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், குர்ஆன் சுன்னா அடிப்படையில் நாங்கள் ஒரு கருத்தை சொல்லுகின்ற நேரத்தில் அந்த கருத்துக்கு மாற்றமான எந்த கருத்து வந்தாலும் ஆய்வு செய்து எடுத்திருக்கலாம், ஆய்வு செய்யாமல் எடுத்திருக்கலாம். குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமாக இருந்தால் அந்த கருத்து வழிகேடு என்பதில் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் இல்லை. இதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஈயாக்கும் வ முஹதஸாத்தில் உமூர், புதிதாக வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் உங்களுக்கு எச்சரிக்கை செய்கிறேன். குல்ல முஹதஸத்தின் பித்ஆ, ஒவ்வொரு புதிதாக வரக்கூடிய ஒவ்வொரு செயலும் பித்அத்து, அனாச்சாரம். வ குல்ல பித்அத்தின் லலாலா, ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வ குல்லு லலாலத்தின் ஃபின்னார், ஒவ்வொரு வழிகேடு நரகத்தை சென்றடையும். ஆய்வு செஞ்சு கூட பித்அத்துகள் நியாயப்படுத்தலாம், ஆய்வு செய்யாமல் கூட நியாயப்படுத்தலாம். ஆய்வு செஞ்சு ஒருவர் தராகவி எத்தனை ரக்காத்து, 20 ரக்காத்து தான், ஆய்வு செய்து முடிவெடுக்கிறோம் அப்படின்றான். அப்ப ஆய்வு செஞ்சு அவன் முடிவெடுத்ததுனால அவன் சொன்னது சரியாகுமா? நபி வழிக்கு மாற்றம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் தராவி சம்பந்தமாக கேட்கப்படுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய தராவியை பற்றி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, லா யஸீது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை கூட்டினதில்லை, ஃபீ ரமலான வலா ஃபீ கைரிஹி, ரமலான் மாதத்திலும் ரமலான் அல்லாத மாதங்களிலும், அலா 11 ரகா, 11 ரக்காத்துகளுக்கு அதிகமாக ரசூல்லா கூட்டியது கிடையாது. அப்ப ரசூல்லா 11 ரக்காத் தான் என்று சொன்னாங்கன்னா, வேற அறிவிப்புகள்ல 13 ரக்காத்துகள் தான் என்று வரும் என்றால், அதுக்கு மாற்றமாக ஒருத்தர் ஆய்வு செய்து நாங்கள் 20 ரக்காத் என்று சொல்லக்கூடிய கருத்தை சொல்கிறோம் என்றா ஏற்றுக்கொள்ளலாமா? கேட்டா அந்த அறிவிப்பாளரை இந்த இமாம் அவர்கள் நம்பகமானவர் என்று கூறியிருக்கிறார்கள். ஆய்வு செய்யறாங்க, ஆய்வு தான். அவங்க இஜ்திஹாத் பண்ணதுனால அவங்களோட கருத்து வழிகேடு இல்லைன்னு ஆகிருமா? தராவி 20 தொடர்ந்து வழிகேடு என்று மக்கள் அறிவிக்கவில்லையா? தௌஹீத் ஜமாத் அறிவித்தது கிடையாதா? தராவீஹ் பித்அத்னு நீங்க சொன்னாலே மற்ற விளக்கம் எல்லாம் இருக்குது. வழிகேடு நரகத்துக்கு போகும் என்று கண்டினியூவா வரும், மறைமுகமா இருக்குது. வழிகேடன் பித்அத் என்று சொன்னாலே, பாங்குக்கு முன்னாடி நீங்க ஸலவாத் சொல்றீங்க, பித்அத்து. பேலன்ஸ் என்னது? குல்லு பித்அத்தின் லலாலா வ குல்லு லலாலத்தின் பின்னார், ஒவ்வொரு பித்அத்து வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடு நரகத்தை சென்றடையும். வழிகேடு மார்க்கத்துக்கு மாற்றம் என்று வந்தால், மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபவரத்துன், ரசூலுல்லாஹ்வுடைய விஷயத்தில் ரசூலுல்லாஹ் அங்கீகரிக்காத ஒரு விஷயத்தை மார்க்கம் என்று யார் செய்தாலும் சரி, அது என்னது? அல்லாஹ்விடத்தில் மறுக்கப்படும், ரத்து செய்யப்படும். மன் அமில அமலன் லைஸ அலைஹி அம்ருனா ஃபவரத்துன், நாங்க சொல்லாம அனுமதிக்காம ஏதாவது சொன்னா அது மறுக்கப்படும். அப்ப இஜ்திஹாத் செய்றாங்களே, 2 நன்மை 1 நன்மைண்டா, முயற்சிக்கு நன்மை. முயற்சிக்கு தான் நன்மையை தவிர கருத்துக்கு நன்மையா? கருத்துக்கு நன்மை இல்ல. அந்த ஹதீஸ்ல இதா அகமல் ஹாக்கிமு, ஒரு ஹாக்கிம் ஆய்வாளர் முடிவு செய்கிறார், சும்மா அசாப, பிறகு அவர் அந்த முடிவை சரி காணுகிறார், சரியாக அந்த முடிவை எடுக்கிறார், ஃபலஹு அஜ்ரானி, அவருக்கு 2 கூலி. இதா ஹக்கமல் ஹாக்கிமு, ஒரு ஹாக்கிம் இஜ்திஹாத் செய்கிறார், முடிவு செய்கிறார், சும்மா அஹ்த, பிறகு அவர் தவறு செய்கிறார், ஃபலஹு அஜ்ருன் வாஹிதுன், அவருக்கு 1 நன்மை.
அசாப யாரு சரியான முடிவு சொன்னாரோ அவருக்கு 2 நன்மை, யாரு தவறான முடிவு சொன்னாரோ அவருக்கு 1 நன்மை. முடிவுக்கு நன்மையா? முடிவுக்கு நன்மை என்றால் ரசூலா சும்மா அஹ்த அவர் தவறு செய்து விட்டார் என்று சொல்ல மாட்டாங்க. தவறு என்றால் என்ன அர்த்தம்? குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றம் என்ற அர்த்தம், குர்ஆன் ஹதீஸ் சொல்லாத கருத்து என்ற அர்த்தம், குர்ஆன் ஹதீஸ்க்கு புறம்பான கருத்து என்ற அர்த்தம், வஹீக்கு முரணான கருத்து என்ற அர்த்தம், அல்லாஹ் ரசூல் சொன்னாத செய்தி என்ற அர்த்தம். ஆனால் முயற்சி செய்கிறாரா இல்லையா? முயற்சி செய்கிறார். முயற்சி செய்வதனால் அவருக்கு நன்மை கிடைச்சிச்சே தவிர அவர் சொன்ன கருத்து குர்ஆன் சுன்னாக்கு உட்பட்டது கிடையாது, மாற்றமானது. குர்ஆன் சுன்னாக்கு எதையெல்லாம் மாற்றமோ அது வழிகேடு தான். இன்றைக்கு அக்கீதாவை கூட ஆய்வு செஞ்சு சொல்றாங்க, ஹதீஸ் காட்டுறான். மரணித்தவர்கள் செவிமடுப்பார்கள், கபரு வணக்கம் கூடும், கபறுகளை நாங்கள் ரசூல்லா தரைமட்டமாக்க சொல்லவில்லை, அலங்கரிக்க தான் சொன்னார்கள். எப்படி ஆய்வு செய்யறாங்க. அவங்க ஆய்வு செஞ்சு சொன்னா அதை நாங்கள் வழிகேடு என்று சொல்ல மாட்டோம். காரணம் அவர்கள் ஆய்வு செய்து இருக்கிறார்கள். ஆய்வு செய்து சொன்னது சரியா பிழையா? 2 கருத்து சரியாது ஆகாது மார்க்கத்தில். யார் இஹ்திலாஃபில் இருக்கிறார்களோ அவர்கள் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை இழந்து விட்டார்கள். இஹ்திலாஃப்ல இருக்கக்கூடாது. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் பெற்றவர்களை தவிர மற்றவர்கள் தான் கருத்து வேறுபாடில் நீடிப்பார்கள் என்று திருமறை குர்ஆன் சொல்கிறது. எப்படி கருத்து வேறுபாடில் நீடிக்கிறது? அல்லாஹ்வுடைய ரஹ்மத் கிடையாத நிலையில் தான் கருத்து வேறுபாடை ஆதரிக்கிறார். மார்க்கத்தில் 1 தான் சரி, ரசூலுல்லாவே 2 சரி என்று சொல்லணும். இதையும் செய் இதையும் செய், ரசூலுல்லாவே சொன்னா 2ஐயும் செய்யுங்க. அதுக்கு மட்டும் 2 வழி. ரசூலுல்லாஹ் சொல்லாமல் நீங்க ஆய்வு செய்யுங்கன்ற பேர்ல நீங்க ஒரு கருத்து ஆதரிப்பீங்களா? அதுக்கு மாற்றமான கருத்து சொல்லக்கூடிய எங்களை நீங்க நேர் வழியில தான் அதை சொல்றீங்கன்னு எப்படி சொல்றீங்க? எந்த நியாயம் இருக்குது? நீங்க எங்கட கருத்தை வழிகேடுங்க சொல்ல மாட்டீங்க. நீங்க அதான் பயம். எவனுக்கு கருத்துல ஆணித்தரமான நம்பிக்கை இருக்கிறதோ அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க, எவங்களுக்கு டவுட் இருக்குமோ அவங்க தான் கொஞ்சம் வாய விட்டுறதுக்கு பயப்படுவாங்க. அதனால அக்கீதாக்கு தான் இது பொருந்தது, விதத் செயல்களுக்கும் பொருந்தது, ஆய்வு செய்தாலும் பொருந்தும் செய்யாவிட்டாலும் பொருந்தும். அதனால தலைப்பு போட்டு இருக்கிறோம். இன்னைக்கு எப்படி காத்தாங்குடி நகரத்துல எப்படி கொண்டு போயிட்டு இருக்கிறாங்கன்னா சர்வதேச பிறைதான் தௌஹீத் ஜமாத் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. வேணுக்குன்னு தான் தலைப்பே போட்டோம். என்னங்க தௌஹீத் ஜமாத் என்றாலே சர்வதேச பிறை ஆக்கிட்டீங்க. போஸ்டர் அடிச்ச பிறகு நிறைய பேர் போன் பண்ணி கேட்கிறாங்க, என்னங்க எஸ்எல்டிஏ சர்வதேச பிறை இல்லையா? இல்லைங்க, நாங்க சர்வதேச பிறை இல்லை, நாங்க சர்வதேச பிறைக்காரர்கள் கிடையாது. அது வழிகேடுன்னு சொல்றோம், தப்பென்றோம், அறிவுக்கு மாற்றமானது என்றோம், இபாதத்தை பாழ்படுத்துது என்றோம். வழிகேடு என்பதற்கு மிக முக்கியமான காரணம் எங்களோட நோம்ப நாசமாக்குது, எங்களோட பெருநாளை நாசமாக்குது. சர்வதேச பிறை 28 நோம்ப ஆக்குது. நோம்ப பாழ்படுத்துறது, ஆஃப் நோம்பு பிடிக்க வச்சது, 2 மணித்தியால நோம்பு பிடிக்க வச்சது, நோம்ப கேலி கூத்தாக்கினது, நல்லா சாப்பிட்டு நோம்பு என்று சொல்ல வச்சது இந்த சர்வதேச பிறை இல்லையா? இபாதத்தை கேலி கூத்தாக்குறீங்களா? அது வழிகேடு. அல்லாஹ்வுடைய இபாதத்துல கை வைக்கிறீங்க, சர்வதேச பிறை என்ற பேரில் இபாதத்துல கைய வைக்கிறீங்க, அதனால வழிகேடுன்றோம். இப்ப என்னன்னா இந்த பகுதியில நிறைய பேருக்கு சிலவங்க சொல்றாங்க, முடியுமென்னால் விவாத சவால் விட சொல்லுங்கள், சர்வதேச பிறை சரி என்று நாங்கள் நிரூபிப்போம் என்று சிலவங்க வாட்ஸ்அப் குரூப்ல பரப்புறாங்க. இப்ப விடுறோம், விவாத அழைப்பு விடுறோம். தாத்தாங்குடியில ஏற்கனவே பல பேருக்கு விவாத அழைப்பு விட்டாச்சு. இந்த விவாத அழைப்பு விட்டு விட்டு எங்களை நாக்கு அசைஞ்சு போகுது. இதனடா இது போட்டுக்கொண்டே இருக்கிறோம், எவனும் வரமாட்டேன்றான். எத்தனை பேருக்கு விவாத அழைப்பு கொடுக்கிறது? 28 பேருக்கு கடித பரிமாற்றம் செஞ்சு ஒரே ஒரு அந்த இஸ்லாமிக் இம்ப்ளிமெண்டேஷன் சொசைட்டி என்ற ஒரு தப்லீக் ஜமாத்தை சேர்ந்த ஒரு அமைப்பு மட்டும்தான் எங்களோட விவாதத்துக்கு வந்தாங்க. இப்ப ஜமாத்தல் முஸ்லிமின் ஒரு சகோதரர்கள் விவாதத்துக்கு வந்திருக்கிறாங்க, அவங்களோட விவாதம் செய்வோம். தௌஹீத் போர்வையில் இருப்பவர்களும் சரி, வழிகேடான கொள்கையை ஆதரிப்பவர்கள் அனைவருக்கும் விவாத அழைப்பு விட்டு யாருங்க ஏத்துக்கொண்டா? பொதுபல சேனாக்கு விவாத அழைப்பு விட்டோம் நாங்க. இதை விட என்ன தேவை? பொதுபல சேனாக்கு கூட விவாத அழைப்பு விட்ட ஜமாத் இது. சவுதிக்காரனுக்கு விவாத அழைப்பு விட்டு இருக்கிறோம், மதீனா முஃப்திமார்களுக்கு விவாத அழைப்பு விட்டு இருக்கிறோம். அவங்களுக்கே விட்டா இங்க இருக்கக்கூடிய செல்லா காசுகளுக்கு விட முடியாதா? விட்டாச்சு. பல வருஷம் விவாத அழைப்பு சில பேர் விட்டாங்களாம். ஒவ்வொரு டிஜே பேர்ல இருக்கிறாங்களே இவங்க விவாத அழைப்பு விட்டாங்களாம். நாங்க 2 வருஷமா ஆன்சர் பண்ணலையா? ஏன் பொய் சொல்றாய்? உன மனசாட்சிய நீ மறுத்து கொண்டு ஏன் பொய் சொல்றாய்? நான் விட்டோமா? நாங்க கடிதம் தரலையா? 13 விஷயம் பேசுவோம் என்று முடிவெடுக்கலையா? அதுல 13வது விஷயத்துக்கு பட்டியல் தர மாட்டேன்னு நீ மறுக்கலையா? ஒப்பந்தத்துல பட்டியல் தந்தால் தான் விவாதத்துக்கு வருவேன் என்று நீ பின்வாங்கலையா?
அவங்களோட போட்ட விவாத ஒப்பந்தத்தில் முதல் தலைப்பு இந்த சர்வதேச பிறை தான். ஒதுங்கி ஓடி உட்காருங்க இல்ல விவாத அழைப்பையும் சேர்த்து கொடுத்து சத்தம் போட்டும் பிரச்சனை இல்லை. விவாத அழைப்பையும் சேர்த்து அவங்க எல்லாத்திலையும் தோல் உரிச்சு காட்டுறதுக்கு, அவங்க எல்லாமே வழிகேடுல இருக்கிறாங்கன்னு சொல்றதுக்கு இந்த சர்வதேச பிறை என்ற தலைப்புல முதல் தலைப்பு போட்டு இருக்கிறோம். தைரியம் இருந்தால், துப்பு இருந்தால், திராணி இருந்தால் ஆன்சர் பண்ணி, கடிதத்துக்கு ஆன்சர் பண்ணி விவாதத்துக்கு வரட்டும். மற்ற அனைவர்களுக்கும் விவாத அழைப்பு விடுக்கிறோம். எல்லாத்துக்கும், எல்லா காரனுக்கும், அதர் காரனுக்கும் தான், என்டிஜே காரனுக்கும் தான், டிடிஜே காரனுக்கு, பிடிஜே காரனுக்கு, சென்டர் காரனுக்கு, அகுலுல் குப்பா என்னென்னமோ இருக்குது இங்க. எல்லாத்துக்கும் விவாத அழைப்பு. சர்வதேச பிறையை ஆதரிக்கக்கூடிய ஒவ்வொருத்தருக்கும் விவாத அழைப்பு. அவங்களுக்கு விவாத அழைப்பை சேர்த்த விடுறோம். ஏண்டா கேள்வி பதில் என்றதுனால, தலைப்புல கேட்டதுனால, வழிகேடு கேட்டதுனால சேர்த்து கொண்டோம். யாராவது கேட்டா முட்டுட்டா இந்த விவாத சவால் போகாம இருக்கக்கூடாது, அதுக்காக சேர்த்து கொண்டோம். கேள்விக்கு பதில் சொல்ல எங்களுக்கு தெரியும், கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லிட்டோம். வழிகேடு என்று சொன்ன காரணத்தினால் அது வழிகேடு என்பதை நிரூபிப்பதற்கு நாங்கள் தயார் என்பதற்காக சேர்த்து இந்த விவாத அழைப்பு. ஏற்கனவே ஒருத்தருக்கு கொடுத்திருக்கிறோம், அவர் ஆன்சர் பண்ணட்டும். ஆன்சர் பண்ணாம சும்மா வாய் சவடால் விடாமல் இருந்தால் சரி. அடுத்த கேள்வி, கொஸ்டின் நம்பர் 2.